செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே திரு சன்னிதானத்திலே இறை மக்களாக ஆங்காங்கே கூடியிருக்கிற இல்லங்களிலே இருந்து சுவாமி உங்களை நோக்கி பார்க்கிறோம். இந்த தொழுகையிலே எங்களை ஒப்பு கொடுத்து போய் தொழுது கொடுக்கிறோம். நீரே பிரசன்னமாயிருந்து இந்த ஆராதனை ஆவிக்கிற வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகெங்கிலும் ஆண்டவரே கரோனா வைரஸ் பரவல் என்ற சூழலிலே ஆலயத்தில் சென்று தொழுது கொள்ள முடியாத நிலையில் இதோ உங்களுடைய வார்த்தையின்படி எங்கெல்லாம் 2-3 பேர் உங்களுடைய நாமத்தினால தொழுது கொள்கிறார்களோ அவள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குமாரால் தேவனுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்தவளாக நாங்கள் இருக்க ஸ்தலங்களிலே இருந்து தொழுது கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கும்போது இந்த ஆராதனையை முற்றுமுடிய தூய் ஆவியான பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிக தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாகவும் கடவுளுடைய நாம மகிமைக்காகவும் பாமாலையில் 44வது பாடல் உன்னதமான கர்த்தரே இவ்வோய்வு நாளை தந்தீரே என்ற பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. உன்னதமான கர்த்தரே இவ்வோய்வு நாளை தந்தீரே, இதற்காய் உம்மை போற்றுவோம், சந்தோஷமாய் ஆராதிப்போம். விஸ்தாரமான லோகத்தை படைத்த கர்த்தர் எங்களை இந்நாள் வரைக்கும் தேவரே அன்பாய் விசாரித்து வந்தீர். எல்லாரும் உமதாளுகை பேரன்பு ஞானம் வல்லமை மாற்றந்த மாட்சிமையையும் அறிந்து உணர செய்யும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே, நீர் எங்கள் ஆத்துமாவிலே தரித்து எந்த நன்மைக்கும் நீர் எங்களை உயிர்ப்பியும். தேவாவியே நல்லறிவும் மெய் நம்பிக்கையும் நேசமும் சபையிலே மேன்மேலுமே வளர்ந்து வர செய்யோமே. நாம் யாவரும் காலை மாலை ஆராதனை முறையை பின்பற்றி இறைவனை தொழுது கொள்வோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருந்தது போல நாமும் ஒளியிலே நடந்தார். ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கிரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையான ஞானத்தால் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் வெற்றிகராக தரும்படி உலகத்தில் அன்பு முத்திரையை போற்றுகிறோம். குமாராம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்த பெருமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ள எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை எம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக.
ஆமென். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒரு நம்பத்தக்க ஒரு நீதி உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைகள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரிய நமக்கு ராமன். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பிரதான பாவமில்லாத பிரதான ஆசாரியை நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் மௌனமான நிலையில் ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய தனிப்பட்ட பாவங்களுக்காக ஆண்டவரிடத்திலே இறைஞ்சுவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவோம் இறக்கம் பெறுவார் என்று வேதவசனம் சொல்லுவார். ஆகவே ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய தனிப்பட்ட பாவங்களுக்காக ஆண்டவர் கண்டித்துணர்த்துகிற பாவங்கள் ஏதாவது இருக்குமா அவர்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானம் ஆண்டோடு ஒப்புருவாகி இந்த நெருக்கடிய காலங்களிலே எளிதாக ஆண்டுடைய திருப்பிரசனத்தோடு அவருடைய கரங்களை பிடித்து எளிதாக இருக்கப்பட்ட காலங்களை நாம் கடந்து செல்ல நம்ம ஒப்புருவோம். ஒரு சில மணித்துளிகள் மௌனமான நிலையிலே நம்ம தனிப்பட்ட பாவங்களுக்காக கருத்தாய் ஜெபம். தொடர்ந்து வருகிற பொதுவான பாவரிக்கை ஜெபம், இரண்டாவது பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்தினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க உண்மை வேண்டிக் கொள்வோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்கள் உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளிட்டது. வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்துவிடுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இப்போது இந்த நாளுக்குரிய இறைவார்த்தைக்கான ஆதார வேத வாக்கியங்களை வேதத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போமாக. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 17 வரை. உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 17 வரை வாசிக்க கவனமாய் கேட்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமார்த்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கட்டளைகளையும் கைக்கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தியடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறாரே. நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக என்றார். இறை வார்த்தைக்காக நாம் கொண்டாடுவோம். அன்பு நிறைந்த தகப்பனே, நீர் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்து பிதாவினுடைய வலது பாசத்திலே வீற்றிருந்தாலும் தூயாவியானவர் மூலமாக இந்த உலகத்தில் அசைவாடி கொண்டிருக்கின்றீர்கள். நீர் இன்றும் மனுமக்களாக எங்களோடு கூட மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது கூட தியானத்தில் ஈடுபடும் போது அடியனை மறைத்தும் வெளிப்படுத்தும் உம்மை தரிசித்து செல்ல அருள்தான். இந்த திவ்ய ஆசீர்வாதங்கள் பங்குள்ள எங்கள் ஒவ்வொருவரும் மாற்றும் ஆசீர்வாதத்தை கட்டளை இயேசு கிறிஸ்து மூலம் மிக தாழ்வோடு கேட்கிற நல்ல தாய். ஆமென். ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் இறைமக்கள் யாவருக்கும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. கரோனா வைரஸ் வாழ முடியாத ஒரு சூழ்நிலைகள் தொடர்வதை பார்க்கிறோம். பயங்கள் திகிலும் அதிகரிக்கிறதை பார்க்கின்றோம். அன்றாட காரியங்களை செய்ய முடியாதபடி முடங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். இச்சூழலிலே இறைமக்கள் சோர்ந்து போகாமல் இருக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். விசுவாசத்திலே நீங்கள் முன்னேறி செல்லும்படி அன்போடு கூட அழைக்கப்படுகிறீர்கள். அதாவது வேத வசனத்தை ஆதாரம் கொண்டு இப்படிப்பட்ட நெருக்கடியான காலங்களை நாம் எளிதில் கடந்து செல்ல அன்போடு அழைக்கப்படுகிறது. வேத வசனம் அப்படியா சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வேத வசனம் மிக தெளிவாக தேவ பக்தர்களாலே சொல்லப்படுகிறதை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். நாம் கூட இப்படிப்பட்ட நெருக்கடியான காலங்களிலும் கூட நாம் ஒடுங்கி போய் இல்லாதபடி நம்முடைய குடும்பத்தின் காரியங்களையும் தொழில் காரியங்களையும் மற்றும் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களையும் தொடர்ந்து நாம் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நாங்கள் சிறப்பாய் நாம் இயங்க கர்த்தர் எல்லாருடைய கிருபைகளை தந்திருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு, ஒரு விடிவு காலம் உண்டு என்ற நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து வாழ அழைக்கப்படும். பூட்டு கம்பெனிக்காரன் ஒரு பூட்டை தயார் பண்ணுகிறார் என்று சொன்னால் அதுக்கு சாவியையும் உண்டு பண்ணுகிறான். அதுவிதமாகத்தான் இந்த உலகத்திலே கடவுள் படைத்த உலகத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லுவோமானால் அந்த பிரச்சனைகளுக்கு இந்த உலகத்தை படைத்த கடவுளால் தீர்வையும் அவர் கொடுக்கிறவராக அவர் இருக்கின்றார். ஆக இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையிலே விசுவாசத்திலே நாம் இப்படிப்பட்ட நெருக்கடியான காலங்களிலே கூட நாம் எளிதாக வாழ்க்கை என்ற படகை நாம் சிறப்பாக ஆண்டவரை துணை கொண்டு நாம் கரை சேர முடியும் என்ற நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து நாம் கடந்து செல்வோமாக. இந்த நாளின்
தியானிக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இறையியல் கல்வி. இறை மக்களை இறைப்பணிக்கு ஆயத்தப்படுத்தும். இறையியல் கல்வி இறை மக்களை இறைப்பணிக்கு ஆயத்தப்படுத்துதல் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே கூட ஒரு கேள்வியோடு கூட நாம் இந்த தியானத்திலே கடந்து செல்கிறோம். இறையியல் கல்வி அவசியமா என்ற ஒரு கேள்வியோடு கூட நாம் இந்த தியானத்திலே கடந்து சென்றால் அது நன்மையாக இருக்கும். கேள்விக்கான முகாந்திரம் என்னவென்றால், தனிநபர் ஊழியர்களை செய்கிறவர்கள் சில ஆதாரமாக ஒரு சில காரியங்களை சொல்லக்கூடும். இயேசுவின் சீடர்கள் எங்கும் படிக்கவில்லையே என்று சொல்லக்கூடும். இன்னொரு காரியத்தை அவர் சொல்லக்கூடும், பரிசுத்த ஆவி தான் நம்மிலிருந்து அவர் பேசுகிறார், ஆகவே நமக்கு ஒரு முறையான கல்வி இறையில் கல்வி தேவையில்லை என்று சொல்லக்கூடும். நன்கு நிறுவப்பட்ட திருச்சபைகள், தெரிந்த திருச்சபைகள் போன்ற ECI லுத்தரன் திருச்சபைகள் மற்றும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகள், இப்படியாக நன்கு நிறுவப்பட்ட திருச்சபைகள் அவருடைய வியாக்கியானங்களை பார்ப்போமானால் சிறப்பான ஒரு சரியான முகாந்திரங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சீடர்கள் படிக்கவில்லை என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக இயேசுவின் இயக்கத்தின் துவக்க காலத்தில் நாம் கல்லூரிகள் இருந்திருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அதான் துவக்க காலம். மட்டுமல்ல, இயேசுவோடு 3.5 ஆண்டு பயிற்சி சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பான ஒரு பயிற்சி இறையில் கல்வியால் கொடுக்கப்பட்டது. பல சூழ்நிலைகளிலே அவர்கள் சிறப்பான ஒரு பயிற்சி அவர்கள் மேற்கொண்டார். ஒரு விசை பிசாசை சீடர்களால் துரத்த முடியவில்லை. அதற்கான ஒரு சந்தேகங்கள் எழுந்தின போது அதுக்கான விளக்கங்களை இயேசுவிடம் மிக சிறப்பாக பெற்றார். எதற்காக எங்களால் பிசாசை துரத்த முடியவில்லை என்று கேட்டார். அப்போது சிறப்பான ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு சில பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபாசத்தினாலும் அன்றி அது செல்லாது என்று சொல்லப்படுவதற்காக அங்கே ஒரு ஊழியத்திலே சில விளக்கங்கள் அவசியப்படுவதாக காணப்படும். அது மட்டுமல்ல, சீடர்கள் இயேசுவோடு இருந்த பொழுது ஜெபம் சம்பந்தமான சந்தேகங்கள் ஏற்படுகிறது. ஆண்டவரே, நாங்கள் எப்படிதான் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதுக்கு மிக சிறப்பாக ஆண்டவர் ஒரு ஜெபத்தை, பரமண்டல ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே பிலிப்பு கடவுள் பற்றியதான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பார். ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது போதும் என்று கேட்கிறார். ஆகவே முக்கியமான ஒரு இறையில் சம்பந்தமான ஒரு கேள்வி. ஏனென்றால் அந்த துவக்க காலங்களிலே யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள காரணம், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லப்படுகிற ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரே கடவுள். ஸோ அடுத்து யார் பேரை உச்சரிக்கக்கூடாது, யார் ஒரு நபரும் அங்கே இடையில வரக்கூடாது. இப்போது இயேசுவானவர் கடவுளுடைய குமாரன், அவருடைய தத்ரூபமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற கூற்றுகளை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அந்த காலத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இயேசுவின் சீடர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், இவர்கள் பல கடவுள்களை ஏற்றுக்கொண்டு வழிபடுகிறவர்கள் என்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. ஆகவே ஒரு இறையில் சம்பந்தமான, கடவுள் சம்பந்தமான ஒரு புரிதல், ஒரு கல்வி அவளுக்கு போதிக்கப்பட வேண்டியதாக. அப்போது இயேசு மிக சிறப்பாக ஒரு விளக்கங்களை கொடுத்து முன்னேறி செல்வதை பார்க்கிறோம்.
பிலிப்புவே, இவ்வளவு காலம் என்னோடு இருந்தும் பிதாவை காண்பு என்று கேட்கிறீரே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று மிக சிறப்பான ஒரு வெளிப்பாட்டை, ஒரு சந்தேகத்தை, ஒரு பெரிய சந்தேகத்தை அவருடைய உபதேசத்தின் மூலமாக, விளக்கத்தின் மூலமாக அங்கு நிவர்த்தி செய்யப்படுவதை பார்க்கிறோம். ஆகவே இவ்விதமாக அது மட்டுமல்ல, ஒரு விசை பிலிப்பு எத்தியோப்பியா மந்திரி ரதத்திலே சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே அவன் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒரு காரியத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். அது என்னவென்றால், இதோ அவர் மயிர் கத்திருக்கிற இடத்தில் வாய்த்திரவாத ஆட்டை போல அவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போது அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு ஒரு சந்தேகம், இது ஏசாயாவை குறித்து பேசப்படுகிறதா அல்லது வேறொரு யாரை குறித்து பேசப்படுகிறதோ என்ற ஒரு சந்தேகம் வேண்டும். அப்போது அவனுக்கு வேறொருவர் அவனிடத்திலே ஒரு கல்வி போதிக்க வேண்டியதாக அவசியம் இருக்கிறது. அப்போது பிலிப்பு அந்த ரதத்திலே பரிசுத்த ஆவியார் மூலமாக அனுப்பப்பட்டு அந்த ரதத்திலே ஏறி உட்கார்ந்து அப்போது அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறான். அங்கே குறிப்பிடப்படுகிற காரியம் அது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு காரியம். வரப்போற மெசியா, அதாவது சிலுவிலே அடிக்கப்பட்ட இயேசுவை குறித்ததான ஒரு காரியம் என்பதை மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போது அவன் எத்தியோப்பிய மந்திரியை சொல்கிறான், யாதொருவர் எனக்கு விளக்கினால் வழிய இதற்கு விளக்கத்தை நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டபோதுதான் பிலிப்பு இந்த ஒரு போதனை கொடுத்த பின்பு அவன் தெளிவடைந்து அங்கே தண்ணீர் இருக்கிறதை கண்டு அங்கே ஞானஸ்நானம் பெற்று அவன் தன் நாட்டுக்கு கடந்து செல்வதையும், அங்கே அவனுடைய பொறுப்பு, அந்த அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அங்கே சுவிசேஷம் அந்த நாட்டிலே பரவுவதை கூட நாம் வரலாறு பூர்வமாக நாம் பார்த்து அறிகிறோம். ஆகவே இறையில் கல்வி இந்த சம்பவம் மூலமாக எவ்வளவு அவசியம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாம் தியானிப்போமானால், இறையில் கல்வி நோக்கம் நாம் தியானிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இறையில் கல்வி நோக்கம் என்ன? எதற்காக இறையில் கல்வி நமக்கு அவசியம்? எதற்காக இறையில் கல்வி நமக்கு கொடுக்கப்படுகிறது? அதனுடைய அவசியம் என்ன, அத்தியாவசியம் என்ன, தேவை என்ன என்று நாம் தியானிப்போம்னால், இன்னைக்கு உலக பொருள் மேல் உள்ள ஆர்வத்தை விட்டு விலகி திருப்பணியின் உன்னத மதிப்பீடுகளை பிரித்துக் கொள்ள செய்வதே இறையில் கல்வியின் நோக்கமாக இருக்கின்றது. இன்னைக்கு உலக பொருள் மேல் உள்ள ஆர்வத்தின் நிமித்தமாக இன்றைக்கு கடவுள் கொடுக்கிற அவருடைய ஈவுகள், அவருடைய வழிநடத்துதல்கள், அவருடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவதை பார்க்கிறோம். ஊழியத்தின் சாராம்சம் இழந்து போவதை பார்க்கிறோம். ஊழியத்தின் நோக்கத்தை இழந்து போவதை பார்க்கிறோம். ஏனென்றால் உலக பொருள் மேல் மக்களுக்கு ஏற்படுகிற ஆர்வத்தின் நிமித்தம் அவருடைய திருப்பணியின் அந்த சாராம்சம் கெட்டு போவதை பார்க்கிறோம். ஆகவே இறையில் கல்வியின் நோக்கத்தை 1 தீமோத்தேயு 6:11-16 வரை நாம் பார்த்தோம்னால் நன்கு அறிந்து கொள்ள முடியும். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவையை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்பதாக அங்கே சொல்லப்படுகிற காரியம், நீயோ தேவனுடைய மனுஷனைகளை விட்டோடி என்று சொல்லப்படுவதற்கு அர்த்தங்கள் முன்னாடி கொடுக்கப்படுகின்ற வசனத்தில் தெரிந்து கொள்ளும். அதாவது எவைகளை விட்டோட வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லுகிறது. அதாவது பொறாமை, சண்டை, தூஷணங்கள், மாறுபாடான தர்க்கங்கள், பண ஆசை, இவைகளை விட்டோட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. விட்டோட போடுவது மட்டுமல்ல, விட்டோடுவது குறித்து மட்டுமல்ல, எதை நாட வேண்டும் என்றும் மிக தெளிவாக அந்த வசனம் சொல்லப்படுகிறது. நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படியாக நாம் நாட வேண்டும் என்று கற்பிக்கிறது. ஆகவே இந்த பொறாமை, சண்டை, தூஷணம், மாறுபாடான தர்க்கங்கள், பண ஆசைகளை குறித்து ஒருவேளை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீதி
தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம் இவைகளுக்கு பற்றி நாம் அநேக காரியங்களை நாம் விளக்கங்களை அறிந்து கொண்டால்தான் அதோட முழு அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதாவது பொக்கிஷ பட்டகம், அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தின் பட்டகங்கள். நீதி என்பது ஒரு பொக்கிஷத்தின் பட்டகம். தேவ பக்தி என்பது ஒரு பெரிய ஒரு பெட்டகம். அது விசுவாசம் என்பது ஒரு பெரிய ஒரு பெட்டகம். அன்பு என்பது ஒரு பெரிய ஒரு பேக்கேஜ். பொறுமை என்பது ஒரு பெரிய பேக்கேஜ். சாந்த குணம் என்பது ஒரு பெரிய ஒரு பேக்கேஜ், ஒரு பெரிய பெட்டகம். அதை ஒருவர் திறந்து காட்டினால்தான் அதனுடைய உண்மை விளக்கங்கள் நமக்கு தெரிய வரும். ஆகவே இதனுடைய அர்த்தங்கள் புரிய வரும்போது தான் நாம் திருப்பணியை மிக சிறப்பாக செய்ய முடியும். இல்லை என்று சொன்னால் உலக பொருள் மேல் உள்ள ஆர்வத்திலே ஊழியத்தை நாம் உண்மையான ஊழியத்தை விட்டு நாம் சோரம் போகிற நிலைமைக்கு தள்ளப்படுவோம். இன்றைக்கு அதை ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்று கூட 1 தீமோத்தேயு 6:7 மிக சிறப்பாக சொல்லப்படுவது பார்ப்போம். உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்று நாம் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த வசனங்களில் நாம் பார்க்கும்போது உண்ணம் முடக்கம் உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்கணும். போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஆகவே இப்படிப்பட்ட வசனங்களின் அடிப்படையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பி நாம் ஊழியத்தை செய்யும் பொழுதுதான் அங்கே ஒரு மகத்தான மகிமை, ஆண்டோடைய மகிமை ஊழியத்தில் நாம் காண முடியும். ஆகவே இன்றைக்கு இளைஞரே கல்வியின் நோக்கம் மிக சிறப்பாக இந்த வசனத்தில் தெரிந்து கொள்ளும். இல்லை என்று சொன்னால் அதே வசனங்களிலே பார்க்கும்போது ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள், தேவ பக்தியை ஆதாய தொழிலாக மாற்றி விடுகிறார்கள் என்ற ஒரு அச்சத்தை இந்த வசனங்களில் மேற்கண்ட வசனங்களிலே குறிப்பிடுகிறது பார்ப்பார். ஆதாய தொழிலாக மாறி போய்விடுகிறது. ஆகவே இந்த விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ளும்போதுதான், புரிந்து கொள்ளும்போதுதான் அங்கே ஆண்டவருக்காக ஒரு உண்மையான ஒரு ஊழியத்தை நாம் உலகத்திலே செய்ய முடியும். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். அங்கே ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்ட முடியும். இன்றைக்கு இறையில் கல்வி யார் இதுக்கு ஃபவுண்டேஷன் தெரியுங்களா? இறை மக்களே, கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இறையில் கல்விக்கு வித்திட்டவர் இறைவன் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இதை கட்டளையாக அவர் கொடுத்துள்ளார். அவர் சொல்லுகிறார், நான் கட்டளையிட்ட யாவையும் உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகமெங்கும் புறப்பட்டு சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சகல ஜாதிகளை சீஷனாக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவியால் ஞானஸ்நானம் பண்ணுங்கள், நான் கட்டளையிட்ட யாவையும் உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப பிரசங்கம் பண்ணுவது மட்டுமல்ல, நாம் உபதேசமும் பண்ண வேண்டும். ஆகவே இது ஒரு இறைவனுடைய கட்டளையாக கடந்து வருகிறது. பிரசங்கிப்பத்தோடு முடிந்து விடுவதல்ல, உபதேசிக்கவும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் நமது வேலூர் பேராயத்தில் ஆற்காடு இறையில் பாடசாலை இன்று துவங்கப்பட்டது. அது யாருக்கு என்று சொன்னால் முதுநிலை ஊழியர்களுக்காக, ஆயர்களுக்காக பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி என்ற படிப்பு இருக்கிறது. அதற்கு யூடிசி பெங்களூர், டிடிஎஸ் மதுரை மற்றும் கல்கத்தாவில் ஒரு கல்லூரி இருக்கிறது, சரம்பூர் இறையில் கல்லூரி இருக்கிறது, யூபிஎஸ் பூனாவில் இருக்கின்றது, இன்னும் பல இறையில் கல்லூரிகள் இந்திய தேசம் வந்து இருக்கின்றன. அதோடு விட 1000 மாணவர்களுக்கு மட்டும் இந்த முழு நேர ஊழியத்தில் இருக்கிறபடினால ஒரு ரெகரஸ் ஒரு கல்வி இறையில் கல்வியால் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, பொதுநிலை ஊழியர்கள் அவர்கள் கூட இறையில் கல்வி அவசியம் என்பதை உணர்ந்து அங்கே உபதேசமார்களுக்காக, சுவிசேஷமார்களுக்காக, கற்க வேண்டும் விரும்புகின்ற அனைத்து இறைமக்களுக்காக இங்கே ஒரு கல்லூரி நம்முடைய வேலூர் பேராயத்திலேயே தொடங்கப்பட்டது. அது எப்போது தெரியுங்களா? 1854 கடற் குடும்பத்தினரால் தொடங்கப்படுகிறது. அதுக்கு முதல் வைக்கப்பட்ட பெயர் ஆர்காட் அகாடமி என்று பெயர்.
இது ஆண்டுடைய திட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 1947 ஒரு பெரிய ஒரு டிரான்சிஷன் நடந்தது, ஒரு ஷிஃப்ட். அது என்ன ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்தது என்று சொன்னால், 1947 நமக்கு அனைவருக்கு தெரியும், சுதந்திரம் கிடைத்த பிற்பாடு பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து நாம் இந்திய தேச தலைவரிடம் இந்த அரசாங்கம் ஒப்படைக்கப்பட்டது. அதே சமயத்திலேயே வெளிநாட்டு ஊழியர்களிடமிருந்து உள்நாட்டு தலைவர்களிடம், ஆவிக்குரிய தலைவரிடம், திருச்சபையாத நிர்வாகங்களும் ஒப்படைக்கப்பட்டது. ஆகவே தான் அதுக்கு முன்பதாகவே இந்திய தேசத்திலே உள்ளூர் ஊழியர்களுக்கு ஊழிய பயிற்சி கொடுப்பது மிக அவசியம் என்று அறிந்து, அறிவுத்திறனை வளர்ப்பது நன்று என்று கருதி, இப்படிப்பட்ட முன்னேற்பாடுகள் கடவுளாலே முன்குறிக்கப்பட்டு தேவ ஊழியர்களாலே இப்படிப்பட்ட கல்லூரிகள் துவங்கப்பட்டது. ஆகவே இந்த கல்லூரிகள் மூலமாக பயிற்சி பெற்று இந்திய தேசத்திலே திருச்சபை நிர்வாகம் பண்ணுவதற்கு சிறப்பான தலைவர்கள் உருவாக்கப்பட்டு விட்டார்கள். ஆகவே அந்த டிரான்சிஷன் பீரியட் 1947 திருச்சபைகள் வெளிநாட்டிலிருந்து கொடுக்கப்படும் பொழுது மிக சிறப்பாக இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய கடவுளுடைய ஊழியர்களால் பொறுப்படுத்தி மிக சிறப்பாக ஊழியங்கள் திருச்சபை நிர்வாகம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அது ஏதுவாக இருந்தது. காரணம், இறையில் கல்வி இதன் மூலமாக அறிவு கண்கள் திறக்கப்பட்டு மிகுந்த சிறப்பான ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டு சிறந்த ஒரு நிர்வாகத்தை ஆண்டோட பிள்ளைகளால் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு 166 வருடங்களாக இன்றும் இயங்கி வருகிறது. வேலூர் பேராயத்தில் ஏடிஎஸ் சாயநாதபுரத்தில் நீங்கள் பார்த்தால் அங்கே இருக்கும். அதில் மிக சிறப்பான பயிற்சி திட்டங்கள் நடைபெறுகிறது. அதில் நானும் கூட ஆண்டோடைய கிருபையினால ரிசோர்ஸ் பர்சனாக இருந்து அங்கே வருகின்ற இறை மக்களுக்கு நான் போதித்து வருகிறேன். அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். ஒருத்தர் இராணுவத்திலிருந்து இருக்கிறார், ஒருத்தர் பேங்க்லேருந்து வருகிறார், ஒரு ஆசிரியராக இருக்கிறார், ஒரு உபதேசராக இருக்கின்றார், ஒரு டீச்சராக இருக்கின்றார், ஒரு ஆசிரியராக இருக்கின்றார், இன்னொருவர் ஒரு சமமணிமாக இருக்கின்றார். அங்கே என்கொயரி பண்ணும்போது அப்படி அறிமுகப்பட பகுதியிலே பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப், மிகுந்த ஆர்வத்தோடு மிகுந்த தாகத்தோடு ஆண்டவரை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை கூடி வந்து பயிற்றுவிக்கப்பட்டு மிக சிறப்பாக அவரிடத்தில் உருமாற்றம் அடைந்து மகிமையாக அவருக்கு ஊழியத்தை செய்து வருகிறார். ஆகவே இன்றைக்கும் அவருடைய மகிமை இந்த கல்வி திட்டத்தில் இருந்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். கிறிஸ்துவ அன்பார்ந்தவரே, இன்றைக்கு இறையில் கல்வி என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்ட மக்களாக நாம் தொடர்ந்து தியானத்திலே கடந்து செல்ல உங்கள் அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு 3 கல்வி, இறையில் கல்வி நாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அது முதலாவது பார்த்தீங்கன்னா படைப்பை சார்ந்த கல்வி, இறை கல்வி. ஓல்ட் வேர்ல்டு, த கிரியேஷன் ஆஃப் ஓல்ட் வேர்ல்டு, இதை குறித்தது ஒரு இறையில் கல்வி நமக்கு அவசியமாக இருக்கு. 2வது சூழல் சார்ந்த கல்வி, சூழல் சார்ந்த கல்வி அவசியமாக இருக்கு. 3வது வேதாகமத்தை சார்ந்த ஒரு கல்வி. இந்த 3 நிலைகளிலே இன்னைக்கு இறைக்கல்வி தேவை அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு கிரியேஷனை பற்றி, படைப்பை பற்றி இன்னைக்கு நாம் தெரியும், ஒரு சில காரியங்களை நாம் தெரிந்திருக்கிறோம். ஆனால் சில தியரிஸ் நாம் பார்த்தோம்னு சொன்னால், பிக் பேங் தியரி என்று சொல்கிறார் படைப்பை பற்றி உலக அளவிலே சொல்லப்படுகிற ஒரு தியரி. அது என்னவென்றால் பிக் பேங் தியரி என்று சொல்வார். அதாவது திடீரென்று ஒரு வெடிப்பு உண்டாகி அதன் மூலமாக இந்த உலகம் உருவாகிது என்று சொல்கிறார். அது ஒரு தேரி, அது வேர்ல்டு உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு தேரி. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது எவல்யூஷன் தியரி. அது நாம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போதே, 1வது 2வது படிக்கும்போதே நீங்கள் அந்த பாடங்களை இளம் பருவத்திலே கொடுத்து பார்ப்போம். அதாவது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், எவல்யூஷன் தியரி, ஒன்றிலிருந்து இன்னொன்று வருவது. ஸோ இன்றைக்கு இது சம்பந்தமான ஒரு கல்வி, இறை கல்வி நமக்கு கொடுக்கப்படுது என்று சொன்னால்,
இந்த அழகான இந்த உலகம் ஏதோ திடீரென்று ஆக்சிடென்ட்ல உருவானது அல்ல என்றும், அது மட்டுமல்ல ஏதோ ஒன்று வந்தது என்று சொன்னால் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். நின்று போனது உறங்கிலிருந்து ஏன் மனுஷன் வர்றதில்லை, ஏன் வயசும்? ஸோ அதுவும் கேள்விக்குறியாக இருக்கு. ஆக்சிடென்டாக இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை எப்படி வந்திருக்கு, அது ஒரு பெரிய டவுட். ஆனால் யாரோ ஒருவர் இந்த சிருஷ்டிப்பின் பின்னாடி ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நிச்சயமாக நாம் புரிய வருவோம். இறை மக்களாக நாம் புரிந்து கொள்வோம். இல்லை என்று சொன்னால் மிக வகையான பூக்கள், வகை வகையான காய்கறி, வகை வகையான மிருகங்கள், வகை வகையான மக்கள், அநேக காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்களை சங்கீதம் 19:1 நாம் பார்க்க முடியும். இது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. கடவுளை பற்றியும் இயற்கையை பற்றியும் மனிதனை குறித்ததான ஒரு செயல்பாடுகளை நாம் அறிவு தேவை. படைப்புக்கும் மனிதனுக்கும் அவளுக்குள்ள உறவு நிலைகளை, கடவுளுக்கும் ஒரு உறவு நிலைகளை நாம் கண்டிப்பாக கற்றறிய வேண்டும். அதுக்கான முயற்சி தான் படைப்பை சார்ந்த ஒரு இறைக்கல்வி. இது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது, சூழல் சார்ந்த கல்வி அவசியமாக இருக்கிறது. இறையல் கல்வி நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. பல்சமய சூழல்கள், பண்பாடுகள், மாறுபட்ட பண்பாடுகள், சமூக அமைப்புகள், மாறுபட்ட நிலைகள், இப்படிப்பட்ட நிலைகளிலே எப்படி ஊழியத்தை செய்வது என்ற ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அக்கால சூழலில் இயேசு இதுமாக சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார், கர்த்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவும், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தும், நறுங்குண்டவர்களை விடுதலையாகும், கர்த்தருடைய அனுகிரக வசத்தை பிரசித்தப்படுத்தும் என்று அவர் அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்கிற சூழலில் நாம் பார்க்க வேண்டும். இருதயம் நறுங்குண்டவள் யார்? சிறைப்பட்டவள் யார்? குருடர் உள்ள மக்கள் யார்? நறுங்குண்ட மக்கள் யார் என்பதை நாம் இறை கல்வி மூலமாக நாம் வரையறுத்து அவள் மத்தியிலே ஊழியம் செய்ய அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனிடத்தில் சொல்லும் பொழுது, முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாக என்று என்று ஒரு மனிதத்தில் சொல்லுகின்றார், கட்டளை எடுத்துரைக்கின்றார். நித்திய சூழ்ந்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேட்ட கேள்விக்கு, உன் தேவனாக கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனத்தோடு அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறு, பிறரிடத்தில் அன்பு கூறு என்று சொல்லுகிறார். அப்போ அதிலே ஒரு விளக்கத்தை சந்தேகம் ஒருத்த கேட்டான், ஐயா பிறன் என்றவர் யார்? பிறன் யார்? அப்போ பிறன் யாருன்னு கேட்கும் போது தான் நவசமாரி காரியம் சொல்லுகிறார். ஆகவே இங்கு கடவுள் ஆவியான் மேல் இருக்கிறார் என்று இருதை நறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், குருடர்கள், நறுங்குண்டவர்கள் என்று சொல்லப்படும் போது நாம் வாழ்கிற சூழலிலே அப்படிப்பட்ட மக்கள் யார் என்பதை அடையாளம் காண்பதற்கு தான் இறையில் கல்வி. இப்படிப்பட்ட மக்களை அடையாளம் கண்டு அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு கூட நீங்கள் கொரோனா வைரஸ் பரவல் சூழல்களிலே இன்றைக்கு இப்படிப்பட்ட மக்களை நாம் தெரிவு செய்யும். இன்றைக்கு வடநாட்டிலிருந்து சிகிச்சைக்கு சிஎம்சிக்கு வந்து ஊரடங்கு மூலமாக திரும்பி செல்ல முடியவில்லை. நொறுங்குண்ட இருதயத்தோடு அவர்கள் சாப்பாட்டு வழி தெரியாமல் இருந்து கொண்டிருந்தார். நம்முடைய ஆலயத்தின் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்து, மற்றும் கொங்கராம்பட்டு, கனிமாடி பகுதிகளில் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களை அடையாளம் கண்டு அவளோடு கூட திருச்சி வளத்தை பகிர்ந்து கொண்டார். வாலாஜாப்பட்டிலிருந்து இங்கே அணைக்கட்டு போகிற பகுதியிலே வாழ்வாதாரத்தை இழந்து தவித்த மக்களை அடையாளம் கண்டு உதவி செய்யும். நம்முடைய ஆலயத்திலே முகப்பிலே ஆதரவற்றிருந்த மக்களை அடையாளம் கண்டு உதவி செய்யும். இந்த தொழுவத்தில் ஆடுகளும் எனக்கு உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடினாலே
திருச்சபை அல்லாத உறுப்பினர் அல்லாத மக்களையும் அடையாளம் கொண்டு அவர்களுக்கு பேராய்ப்பு மூலமாக காசாவின் மூலம் வர வைக்கப்பட்ட நிதியை கொண்டு அவளுக்கு உதவி செய்யும். இப்படி நாம் அடையாளம் கண்டுகொண்டு அவளுக்கு உதவி செய்ய நமக்கு ஒரு தெளிவு, ஒரு கல்வி, ஒரு பயிற்சி நமக்கு தேவையாக. ஆக கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, சூழல் சார்ந்த கல்வி நமக்கு யார், திறன் யார் என்று சொல்லப்படும் போது அந்த சமாரிய நல்ல சமாரியன் கதையை நாம் சொல்லுவது இன்றைக்கு இப்படிப்பட்ட மக்களை அடையாளம் காண்பதற்கு இறையல் கல்வி பிரயோஜனமாக நமக்கு இருக்கிறது. நம்முடைய விசுவாச குடும்பத்தாரை கூட 76 குடும்பங்களை இந்த இப்படிப்பட்ட நெருக்கடியான காலங்களிலே பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு திருச்சபை வளங்களை பகிர்ந்து அளிக்கப்பட்டது. ஆகவே நாம் இவர்களை அடையாளம் காண்பது அவசியமாக இருக்கிறது. இதற்கு இறையல் கல்வி நமக்கு ஒத்தாசையாக அனுகூலமாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பாதல் மாத்திரமல்ல, வேதாமத்தை குறித்த ஒரு கல்வி கூட நமக்கு அவசியமாக இருக்குது. வேதாமத்தை சரியாக புரிந்து கொண்டு நாம் போதிக்க வேண்டும். தவறினால் தவறான மதிப்பீடுகளை மக்கள் கொண்டு விடுவார்கள். இன்னைக்கு வசனத்தை மனப்பாடமாய் பண்ணுவது மட்டும் முடிவல்ல, அதை எப்படி வாழ்க்கையில் அத்தியாசம் பண்ண வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு இறையல் கல்வி மூலமாக வேதத்தின் பல பகுதிகள் யாரால் எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது, எந்த நோக்கத்துக்காக எழுதப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ளும்போதுதான், புரிந்து கொள்ளும்போதுதான் அது இன்றைய காலகட்டங்களிலே எப்படியாக நம்முடைய சவால்களை நாம் அதை அணுகுவது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அது அவசியமாக இருக்கிறது. ஆக கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்தின் மூலமாக இறையல் கல்வி எவ்வளவு அவசியம் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும். உபாகமம் வாசிக்கப்பட்ட வேத பாகத்திலே உபாகமம் 6:1-17 வரை நாம் பார்த்தோம்னால் கடவுள் மோசே வழியாக கொடுத்த கட்டளைகள், நியமங்கள் மற்றும் முறைமைகள் பற்றி கூறுகின்றன. இந்த உபாகம நூல் முழுவதுமே அறிவுரைகள் சம்பந்தப்பட்ட நூலாகும். இதில் சட்டங்களும் அதை கடைபிடிப்பதால் வரும் பலன்களும், செய்ய தவறினால் ஒரு விளைவுகளும் பற்றி விரிவாக சொல்லப்பட்டது. இங்கே நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் இதற்கு முன்பு மோசே கட்டளை கொண்டு வருவதற்கு முன்பாக, சீனாய் மலைக்கு கொண்டு வருவதற்கு முன்பதாக எந்த சட்டங்கள் இல்லை, விருப்பம் போல வாழ்ந்து வந்தார். இப்போதோ திருச்சட்டங்கள் கொடுக்கப்பட்டன. ஸோ அப்படியாக அவர் வாழ வேண்டும். அதற்கான பயிற்சியை, ஒரு இறையல் கல்வியை மோசே கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் அதில் சரியாக அவர்கள் பயிற்சி பெறாததினாலே 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரத்தை சுற்றி அலைந்தார்கள். ஆனால் அதே சமயத்தில் அவர் 40 வருடம் சுற்றி அலைந்து அவர்கள் தொடர்ந்து அந்த கல்வியிலே அவர் முதிர்ச்சி அடையாததினாலே அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்காமலேயே அந்த சந்ததியார் அனைவருமே அந்த வனாந்தரத்தில் மரித்து போகிறார். காலேப், யோசுவா மட்டுமே அந்த சந்ததியிலே அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கிறார். ஆனால் அடுத்த சந்ததி சிறப்பாக பயிற்றுவிக்கப்பட்ட பிற்பாடு, இறையல் கல்வி அவர்களுக்கு போதிக்கப்பட்ட பிற்பாடு, அங்கே உபாகமத்தில் பார்க்கலாம், நீங்கள் உட்கார்ந்து கொள்வதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், படுத்திருக்கும் போதும் இந்த பிள்ளைகளுக்கு கருத்தாய் நீங்கள் போதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆகவே அப்படியாக போதிக்கப்பட்ட இந்த சந்ததி மட்டுமே அந்த கானான் தேசத்துக்குள்ளாய் பிரவேசித்தார். ஆகவே இறையல் கல்வி நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதிலே மிக தெளிவுகளை பெறும்போது, பயிற்றுவிக்கப்படும்போது, முதிர்ச்சி அடைவது மட்டுமே நாம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த பரமகானா என்று சொல்லக்கூடிய நித்திய ஜீவன் என்ற உன்னத ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு அது வழிவாசலாக அமைந்து வருகிறது. அது அப்படி செய்ய கத்துத்தானே திரும்ப செய்வதாக. ஆமே. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட இப்படியாக இறையல் கல்வி இறை மக்களை இறைப்பணிக்கு ஆய்த்து கொடுக்கிறது என்ற தலைப்பின் கீழே இந்த நாளில் தியானிக்கும்படியாக திரும்ப செய்து சோதரிக்கிறது. இந்த நாளில் கூட வேதாந்தத்தை சார்ந்த ஒரு கல்வியும் எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. சூழல் சார்ந்த ஒரு இறையல் கல்வி அவசியமாக இருக்கிறது. உடைய படைப்பை சார்ந்த ஒரு கல்வி, இறை கல்வி அவசியமாக இருக்கிறது. இவளை குறித்து ஒரு தெளிவு பெறும்பொழுது நமக்காக மகத்தான ஒரு ஊழியத்தை நாங்களும் செய்ய முடியுமே.
அப்படியாக இறைமக்களை ஒவ்வொரு புத்திரித்து அபிஷேகித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிக தாழ்வோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் வசனம் 4. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நாம் தேவனின் பிள்ளைகளாய் இருப்போமானால் நம்மை இரவும் பகலும் அவர் காக்கிறவராய் இருப்பார். அவர் தூங்காமலும் உறங்காமலும் இருந்து பகலிலும் இரவிலும் வரும் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காப்பார். நாம் எதற்கும் கலங்க தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைந்த நல்நாமத்திலே வாலாஜா தூயவான் திருச்சபையார் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை குருசேகர குழுவின் சார்பில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்தி வருவதற்காக நம் தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போமாக. திருச்சபையார் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பல்வேறு நிலைகளிலே ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்து கொண்டு வருகிறீர்கள். அந்த வண்ணமாக இன்னும் பல தேவைகள் இருக்கிறது. ஆகவே திருச்சபை மக்கள் உங்களால் ஏழைகளுக்கு இறங்குவதற்காக ஏவப்பட்டால் ஆயர் செயலர் பொருளரை அணுகி உங்களது காணிக்கைகளை கொடுக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நம் திருச்சபையை அன்போடு வழிநடத்தி வருகின்ற நமது ஆயர் ரெவரண்ட் ஸ்ரீ பாலராமன் கென்னடி அவர்களுக்கும் பொருள் திரு எஸ் ஆபிரகாம் அன்பழகன் அவர்களுக்கும் குருசேகர குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒவ்வொரு வாரமும் ரெக்கார்டிங் செய்து அதை ஒளிபரப்பி வருகின்ற குருசேகர குழு உறுப்பினர் திரு ஜே பிரதீப் ஜாஸ் அவர்களுக்கும் அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நம்முடைய திருச்சபை செயலாளர் அவருடைய அறிவிப்பை தொடர்ந்து 1000 முறையில் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு சில காரியங்களை முன்வைக்க நான் விரும்புகின்றேன். தொடர்ந்து இந்த கொரோனா வைரஸ் பரவல் சூழல்களிலே அரசாங்கம் கொடுக்கின்ற வழிமுறைகளை பின்பற்றுங்கள், தவறாமல் மாஸ்க் அணியுங்கள், சமூக விலகலை கடைபிடியுங்கள், வெளியிலே சென்று வரும்போதெல்லாம் அடிக்கடி கைகளை கழுவி சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தயவுசெய்து இதை தவறாமல் செய்யுங்கள். என்றால் கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவர்களாகி நாம் சாட்சியாக இருக்க வேண்டும், அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க வேண்டும், நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவது, இந்த காலங்களிலே ஊரடங்கு சொல்லக்கூடிய காலங்களிலே விழித்திரு, வீட்டிலிரு, தனித்திரு, சமூகத்திலிருந்து விலகுகின்ற போன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சிஎம் மூலமாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காலங்களில் நாம் அதிகமாக ஜெபத்துக்கும் தியானத்துக்கும் அதிகமாக தொடர்ந்து செலவிடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, தேவையில் உள்ள மக்கள், சுற்றி இருக்கிற மக்கள் இந்த ஊரடங்கு உத்தரவு சென்று கொண்டே இருக்கிறபடினாலே பல விதங்களிலே மக்கள் பொருளாதாரத்தில் குறிப்பாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே அப்படிப்பட்ட மக்களை ஏதோ ஒரு வகையில் கொஞ்ச சிறிதளவு பெரிதளவில் அது பற்றி பெரிதல்ல, ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் இப்படிப்பட்ட மக்களை அடையாளம் உதவி செய்யுங்கள். குறிப்பாக கைவிடப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள், வருமானமே இருக்கிற மக்கள் தொடர்ந்து கூட ஒரு குறிப்பிட்ட நபரோ அல்லது குறிப்பிட்ட குடும்பத்தையோ ஒரு அடாப்ட் பண்ணி கொண்டு தொடர்ந்து கூட செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுள்களை பலப்படுத்துவாராக. இப்போது மன்றாட்டு ஜபத்திலே நாம் கடந்து செல்வோம். ஒவ்வொரு ஜபத்துக்கு பிற்பாடும் கர்த்தாவே எங்கள் ஜபத்தை கேட்டுள்ளோம் என்று மறுமொழி சொல்லுவார் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேட்ட சத்தியத்துக்காக நாம் மன்றாட்டு ஜபத்திலே கடந்து செல்வோம். நாம் இறையில் கல்வி ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் பிரசங்கத்தின் மூலமாக மட்டும் நாம் அறிந்து கொள்வதல்ல, அது மட்டும் போதாது. இறைமக்கள் எக்ஸ்ட்ரா அவர்ஸ் அதிகமான வார காலங்களிலே வாரம் முழுவதும் கூட அவருடைய போதனைகளை நாம் போதனையில் பயிற்றுவிக்கப்பட வேண்டியவர்களாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பார்த்து எதிலிருந்து நாம் ஓட வேண்டும், எதை நாட வேண்டும் என்று மிக சிறப்பாக சொல்லப்பட்டது. ஆக கிறிஸ்துவ அன்பாகவே நாம் பொறாமை,
சண்டைகள், தூஷணங்கள், மாறுபாடம், தார்க்கங்கள், மன ஆசை இப்படிப்பட்டவைகளை விட்டோடி நீதியையும், தேவபக்தியும், விசுவாசத்தையும், அன்பையும், பொறுமையையும், சாந்த குணத்தையும் அடையும்படி ஆடுவோமாக. ஒரு சில மணித்துளிகள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களிலே இப்படியாக நாம் கடவுளுக்குள்ள வைத்திருக்கப்பட உதவி செய்யும்படி நாம் வேண்டிக் கொள்கிறோம். ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக இருந்த ஆசிரியர்கள் கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்கிறோம். கரோனா வைரஸ் பரவல் தாக்கப்பட்டவர்கள் உலகமெங்கும் இருக்குது. நோ வேக்சின், இன்னும் அதுக்கான மருந்து இல்லை. வேதாம் அடிப்படையிலே ஒரு வழிவாசல் இருக்கிறது. என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே கொள்ளிவாய் சர்ப்பம் தீண்டப்பட்ட போது மோசேயினால் வெங்கல சர்ப்பத்தினால் உண்டான ஒரு வெங்கல சர்ப்பத்தை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். அதை நோக்கி பிழைப்பார்கள் என்று கடவுளால் சொல்லப்பட்டது. அப்படியே பிழைத்தார். அதனுடைய திஷ்டாந்தமாக தான் பிற்காலில் நடக்க போகிற ஒரு சம்பவத்து திஷ்டாந்தமாக தான் செய்யப்பட்டது. இயேசுவானவர் இந்த உலகத்து பாவத்தை நீக்கும்படி, சுமக்கும்படி சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். இதில் தாக்கப்பட்ட மக்கள் அவரை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணணும். அது மட்டுமல்ல, இதனால் பாதிப்படையாத மக்கள் இன்னைக்கு என்னை தாக்கு விடுவோம் என்ற பயத்திலே அஞ்சு கொண்டிருக்கிறார், உயிர் பயத்தில் இருக்கிறார். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்ற வேத வசனப்படி கல்வாரி அன்பினாலே ஆட்கொள்ளப்படும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு சக்தியால் நாம் பிரிக்க முடியாது என்ற நம்பிக்கை, இந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்று வாழ ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படி ஜெபத்தில் கருத்திருப்போம். அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகள் மக்களுக்கு நன்மையாக இருக்க வேண்டும், ஞானமாக செயல்பட வேண்டும், மக்கள் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். இதற்காக சில மணித்துளிகள் நாம் கருத்தோடு இறைமன்றாட்டில் ஈடுபடும். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்கிறது. இன்னைக்கு திருச்சபை, உலக திருச்சபை பங்கெடுப்புகள் மிக சிறப்பாக இருக்கின்றன. இன்னைக்கு இறைமக்கள் உலகமெங்கும் திறப்பின் வாசலில் நின்று விசுவாசத்தை ஜெபம் பண்ண வேண்டும். வீட்டிலே உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டும் நேர காலங்களை விரயம் செய்து கொண்டும் இருக்கக்கூடாது. காலம் பொல்லாதவர்களாக இருக்கும்படினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள என்று சொல்லப்படும். அந்த திறப்பின் வாசலில் நின்று கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். ஜபம் தெரியலன்னு கூட ஜபம் பண்ணணும் அந்த காலகட்டம். அது மட்டுமல்ல, திருப்பணிகள் தடை செய்யப்பட்டது, ஆலய ஆராதனைகள் இல்லை. ஆகவே நடத்த இப்படி உத்தரவு இருக்கிறதே, நான் ஒன்றும் செய்ய முடியலன்ட்டு உட்காந்துருக்காங்க. மாற்று வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஆன்லைனில் ஊழியத்தை செய்ய மக்கள் எழுப்ப வேண்டும். அதுக்காக மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். தங்கள் தாழ்ந்துகளை பயன்படுத்த வேண்டும். கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம தான் நேரத்தை கொடுக்க மாட்டோம், நம்ம தாழ்ந்து கொடுக்க மாட்டோம். இப்படிப்பட்ட சூழல் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று அமைதியாக இருந்திருக்கிறார். மாற்று வழியை நீங்கள் யோசித்தால் கண்டிப்பாக ஆண்டவர் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பாக வெளிப்படும். ஊழியம் செய்ய முடியும், தாகம் இருந்தால் செய்ய முடியும். அதே போல் ஏழையில் இருக்க தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இறை மக்கள் உதவி செய்ய வேண்டும். ஜெபம் பண்ணும். மௌனமான நிலையில் ஒரு சில மனிதர்கள் எதற்காக செலவிடுவோம். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டது. இன்றைக்கு கரோனா வைரஸ் ஆன ஒரு தடுப்பு மருந்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் விஞ்ஞானிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சில இடங்களிலே கேள்விப்படுகிறோம், வெளிநாட்டில் கண்டுபிடித்து விட்டார்கள், இந்த தேசத்தில் ஆங்காங்கே வந்துவிட்டது என்று சொல்லி. ஆனால் இந்த உபத்திரத்திலிருந்து மக்கள்
துரிதமாக மீண்டு வரும்படியாக இன்னும் அது கைகூடி வரவில்லை. ஆகவே விஞ்ஞானிகளுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்க வேண்டும். சீக்கிரத்தில் யோசேப்பு விதமாக பஞ்ச காலத்தில் உலகமெங்கும் உணவை கொடுத்தான். அதுபோல இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள், ஆண்டோட நாம தரித்த பிள்ளைகள் அதுக்கான ஞானம் கிடைக்கப்பட்டு மருந்து மாத்திரை கண்டுபிடித்து உலகமெங்கும் யோசேப்பை போல மருந்து விநியோகம் செய்ய வேண்டும். ஆண்டோட நாம் தரித்த மக்கள் ஆண்டவரை மேன்மைப்படுத்த வேண்டும். ஆண்டோடைய மகத்துவம் வெளிப்பட வேண்டும். உலகத்தில் இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். அதற்காக நாம் மௌனமாக சில மணிக்கு ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறோம். இன்னைக்கு இயற்கை சீற்றங்கள், மழை வரும்போது அநேக இடங்களிலே நன்மையாக இருக்கிறது, பல இடங்களிலே அதே கஷ்டத்தை கொடுக்கும். மழை வெள்ளத்தினால பல விதமான இன்னல். ஆக மழை நன்மையாக கடவுள் அதை கொடுக்க வேண்டும். வெட்டுக்கிளி படையெடுக்க வேண்டும். நேற்று தினத்திலே கூட நான் செய்தித்தாளில் வாசித்தேன். ராஜஸ்தான், டெல்லி போன்ற ஹரியானா போன்ற பிராந்தியங்களில் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் கொரோனா வைரஸ், ஒரு பக்கம் ஒரு போர்க்கால சூழல். அதோடு கூட சீனப்படை அங்கே லட்சக்கணக்கில், அங்கே ஆயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டுள்ளது என்று நாம் செய்தி கேள்விப்பட்டோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் மாறுபடி முடியாது. எல்லாம் நன்மையாக கர்த்தர் மனுமக்கள் வாழ்வதற்கு ஏதுவாக ஒரு சூழல் உருவாக்க முடியாது. கர்த்தர் இறங்க வேண்டும் என்று ஜெபம். கர்த்தாவே, ஜெபத்தை கேட்கிறோம். இன்னைக்கு ஆராதனை இல்லாத சூழ்நிலைகளிலே மக்கள் தன்னுடைய பிறந்த நாளை ஆலயத்தில் வந்து ஜெபித்துக் கொள்ள முடியவில்லை, ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள முடியவில்லை. வெட்டிங் டே ஆனிவர்சரிஸ், இன்னும் பல நிகழ்ச்சிகள், பல விதமான சூழ்நிலைகள். இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியலையே, இந்த காரியங்கள் தடைப்பட்டு விட்டதே, திருமணம் நடைபெற முடியவில்லையே, வீடு கட்ட முடியவில்லையே, இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியவில்லை, பல விதமான இன்னல் மக்கள் கடந்து செல்வார்கள். இதெல்லாம் ஒரு தீர்வு காணப்படும். சீக்கிரத்திலே இதற்கான ஒரு தீர்வு உலக அளவிலும் லோக்கல் அளவிலும் காணப்படும். கொரோனா வைரஸ் பரவல் குறைய வேண்டும். ஆலயங்கள் உலகம் திறக்கப்பட வேண்டும். கட்டுகளோடு அல்ல விடுதலையோடு மக்கள் ஆலயத்தில் தொழுது கொள்ள வேண்டும். கட்சிப்பு சமாதான சந்தோஷம் நித்திய சுதந்திர திருப்பணிகள் 2 மடங்கு அதிகமாக பெரிய எழுப்புதல் உலக அளவில் எழுப்ப வேண்டும். மௌனமான நிலையை ஜெபத்திற்கு கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறோம். இறுதி ஜெபத்தில் கடந்து செல்வோம். அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நாளிலும் கூட கண்ணீரோடு, துக்கத்தோடு, வியாதியோடு, பல பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, மனவேதனையோடு, மன கிளேசங்களோடு, மன நிம்மதியின்றி, பொருளாதார சிக்கலிலே தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள், இறைமக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிற சுவாமி. கர்த்தர் இறங்குவீராக. எங்கெல்லாம் இந்த ஆராதனை பங்கு பெற்று கண்ணீரோடு கூட யாராவது காணப்படுவார்கள், இந்த சனப்பொழுதில் எழுப்பி சிரசு பேருடைய கரத்தை வைத்து, ஆணிப்பாய்ந்த கரத்தை வைத்து, உடைய தெய்வீக தொடுதலையும் விடுதலையும் சந்தோஷம் சமாதானத்தினை கற்று, தெய்வீக சமாதானத்தை கற்று, ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டும் சொல்லி நன்மைகளை இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்தலும் ஆசீர்வாத நன்மைகளும் அனைவரோடு கூட நிறைவாக இன்று சதா காலம் நீடித்து நிலைத்திருக்கிறது. ஆமென். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய அன்பிற்குள்ளாக திண்ணைகள் தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் பாவத்தை மன்னித்தருளும்.
எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையது. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளபடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வராதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுங்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். Thank you. God bless you.